என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உமை பற்றி தானே நையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே நையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல இந்த காலை வேலைக்காக நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேங்க்யூ ஆவியானவரே, துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே ஆண்டவரே. கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் எங்களை நடத்தி வந்தீங்களே, எங்களை பத்திரமா எங்களை கூட்டி சேர்த்தீங்களே. அந்த கிருபைக்காக நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானுடைய வல்லமை இந்த ஆலயம் முழுவதும் நிரப்புவதாக. சாலமோன் கட்டினது ஆலயத்தில் ஒரு கையளவு மகிமையின் மேகம் இறங்கி வந்தது போல இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் மேகம் இப்பொழுதே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தை இந்த ஆலயம் முழுவதும் தெளிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. வந்த ஜனங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. இன்னும் வருகிற ஜனங்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆரம்பம் முதல் முடிவரையோ தெய்வ பிரசன்னம் எங்க ஒவ்வொருவரு கூட தங்கியிருக்கட்டும். உங்க கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆச்சரியங்களால் மூழ்கடிக்கிற ஒரு இடம் இருக்கும் என்றால் அது பரலோகம். அதனுடைய முன் ருசிய பூலோகத்துல அவருடைய பிரசன்னத்துல பார்க்கலாம். நீங்க இந்த பூலோகத்துல அவருடைய பிரசன்னத்துல வாழ்றதும் நீங்க பரலோகத்துல வாசம் பண்ணுவதும் சமம், மாற்றமே இல்லை. சோ கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சரி, ஓகே. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி நாம கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிற தேவன். அது மட்டுமல்ல, மாம்சமான யாவும் அதை காணும்படி செய்யும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தம் ஆமேன் சொல்லாம. ஓகே, இந்த பாடலை நாம பாடலாம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஆமே, நாம் சந்தோஷமாய் பாடலாம். வாங்க வாங்க பாட. உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். எல்லாரும் சொல்லலாமே. உன்னதரின் மகிமை என்மேல்
உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 கரங்களை தட்டி எல்லாரும் எல்லோரும் இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. சொல்லலாமே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 எல்லோரும் கரங்களை சந்தோஷமாய் சத்தமாய் பாடி மகிமைப்படுத்தலாம். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. ஓ, சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. சொல்லலாமே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 எல்லோரும் கரங்களை தட்ட. எல்லாரும் வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம். சத்தமாய். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. சத்தமாய். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 யெசபேலின் சத்தம் ஓய்ந்தது. ஆமென். எல்லாரும் சொல்லலாம் இந்த வார்த்தைய. என் வாழ்க்கைக்கு நல்வாழ்வுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை தீமைகளும் ஓய்ந்தது. ஆமென். யெசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. சத்தமா. யெசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன்.
விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சொல்லலாமே, இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சொல்லலாம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஒரே சொல்லலாம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சேர்ந்து உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்களில் பறந்து. சந்தோஷமாய் சொல்லலாமே, உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். கரங்களை தட்டி எஸ் லார்ட். நான் நன்றாய் வாழ்வதும் உயர எழும்புவதும் அவருடைய மகிமையினால நிறைவதும் மகிமையை வெளிப்படுத்துவதும் வெற்றியோடு இருப்பதும் அது பரலோக தகப்பனுடைய கொல்லாசை. கொல்லாசை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நினைப்பேன். அவருடைய எண்ணம் என்னுடைய எண்ணம், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், அவருடைய ஆசை என்னுடைய ஆசை. இந்த பூமியில அவருடைய மகிமையை என் மூலியமாய் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். என்றும் இல்லாத அளவு இந்த வருஷத்துல அவருடைய மகிமை வெளியரங்கமாவதாக. எல்லாரும் சொல்ல, என் மூலியமாய் வெளியரங்கமாவதாக, என் குடும்பத்தின் மூலமாய் வெளியரங்கம், என் சபையின் மூலமாய் வெளியரங்கமாவதாக, என் பிள்ளைகள் மூலமாய் வெளியரங்கமாக, என்னுடைய வேலையின் மூலமாய் வெளியரங்கம், ஊழியத்தின் மூலமாய் வெளியரங்கமாவதாக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற நாட்கள் நாட்கள் நாட்கள். அதை நான் மனசார நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனால இந்த மகிமைக்கு ஆப்போசிட்ல எதுவெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குதோ அதுல எல்லாம் ரொம்ப உங்க கவனத்தை செலுத்தாதீங்க. அவர் என்ன சொன்னாரோ அதுல என் கவனத்தை நான் செலுத்திட்டு என் பாதையில நான் போயிட்டே இருப்பேன், பாதையில போயிட்டே இருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நம்ம எழும்பி நின்று ஒரு 10 நிமிடம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாமே. சுனில் வாங்கல, சுனில் வந்து நடத்து. Mama sahalala bunu mel mal mal maloro se mamel barana raha mel mal maloro ya nalazir badoro mel masmara hydrobo sheketra mahadra bulu mal mal maraha கொடுத்து நிழலாய் மாறி வேட்டி என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழ
நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவி நன்றி. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து நன்றி உமக்கு. ரெண்டு கரத்தையும் அப்பாவுக்கு தூக்கி காமிச்சு ஒரு நன்றியுள்ள இருதயத்தை இந்த முதலாம் மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை உங்களை தொடரும், என் மகிமை உங்களை தொடர்ந்து பிடிக்கும், என் மகிமை உங்களை தொடர்ந்து பிடிக்கும், என் மகிமை உங்களில் மகிமைப்படும், நான் உங்களில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மறுரூபப்படுவேன், நான் உன்னை உயரமும் உன்னதமான என்னுடைய சிங்காசனத்தில் வலது பாரத்தில் அமர வைக்க பண்ணுகிறேன். என் மகிமை அதை செய்யும், என் மகிமை அதை செய்யும். என் மகிமை மாம்சமான யாவர் கண்கள் முன்பாய் வெளியரங்கமாகிற ஆண்டை நான் துவக்கி விட்டேன். நீ மடிந்து போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ மடிந்து போவதில்லை, நீ மனமடிவாகி போவதில்லை, நீ குறைந்து போவதில்லை, நீ உடைந்து போவதில்லை, நீ உடைந்து போவதில்லை. நான் உன்னதும் உயர்ந்த ஸ்தான பாத்திரமாய் உன்னை வணைகிற ஆண்டு, உங்களை அவள் வணைந்து கொள்ளுகிற ஆண்டு என்று சொல்லுகிறார். ரபா தோஷத்ரோ லேத்ரோமா சாகாத்ரா லோத்ரோ. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை வீதியில வழியருகே கள்ளர் கரங்களில மனித கரங்களில சத்துருவின் கரங்களில அகப்பட்டு ஆடைகள் கிழிந்து நடுத்தெருவில பரித்திரமாய் உலாவிக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பரம பிதா தமது விருந்து சாலைக்குள் அழைத்து நீங்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் மேல் குற்றம் சுமராது, ஒருவனும் உங்கள் மேல் விரல் நீட்ட முடியாது. வருது நிபச்சொல் உங்கள் மேல் இருந்து அழிக்கப்படுகிறது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் மகளே, நீ என்னுடையவன் மகனே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. You should be blameless, you should be holy. நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், உன்னில் குறைவு இல்லை. உன்னை குறை சொல்ல பூமிக்கு அதிகாரம் இல்லை. Hallelujah. Thank you, Father. கொஞ்சத்தை கண்டு குழம்ப வேண்டாம். இந்த 2 அப்பம் 5 மீன்களை 1000 பெருக பண்ண போகிறேன். என்னுடைய கரம் அதை பெருக பண்ணும். என்னுடைய கரம் வனாந்திரத்தில் அற்புதங்களை செய்யும். மாம்சமான யாவருக்கும் என்னுடைய நீட்ட பரத கரத்திலிருந்து செய்ய முடியாத ஒரு அற்புதம் உண்டோ? நான் பார்க்கிறேன் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த தூதர்கள் பிதாவின் சன்னதியிலிருந்து நேராய் இறங்கி வந்து உங்கள் கால் கட்டுகளை, கையின் கட்டுகளை, உங்கள் உணர்ச்சியின் கட்டுகளை, உங்கள் குடும்ப கட்டுகளை, நீங்கள் நடக்க முடியாமல், ஓட முடியாமல், வாழ முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு இடத்திலும்
கர்த்தருடைய ஆவியானவர் பட்டயம் இறங்கி உடைத்து உன்னை விடுதலை ஆக்கி விடுதலையாக்கப்பட்ட பெண் மானாய் எழும்பி பிரகாசி. அந்நியர் உன்னை அடிமை கொள்வதில்லை மகனே, அந்நியர் உன்னை அடிமை கொள்வதில்லை. உன்னை ஒடுக்கினவர் இனி உன்னை ஒடுக்க முடியாது. உன்னை ஒடுக்கினவரை நான் தண்டிக்கிற காலம். ரோஹோ, உன்னை பட்சித்தவரை நான் பட்சிக்கிற காலம். என்னுடைய ரத்தம் இந்த நொடியிலிருந்து ஆபேல் பேசினவைகளை விட உன் மீது நன்மையானவைகளை பரலோகத்தில் இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு முன்பாய் பூட்டப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை என் ரத்தம் உடைக்கும், என் ரத்தம் உடைக்கும். இதோ உனக்கு முன்பாய் ஒருவனும் பூட்டக்கூட முடியாத திறந்த வாசலை வைக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய தோள்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய பெரிய தோள்களை பார்க்கிறேன். அந்த தோள்களை உங்க ஒவ்வொருத்தரையும் தூக்கி மேல வைக்கிறாரு. உங்க பிள்ளைகளை தூக்கி வைக்கிறாரு. உங்க குடும்பங்களை தூக்கி வைக்கிறாரு. உங்க வேலைகளை தூக்கி வைக்கிறாரு. உங்க காரியங்களை தூக்கி வைக்கிறாரு. உங்க ஒவ்வொரு முடியல சொன்னதெல்லாம் அவர் தோள்களை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய தோள் உன்னை சுமக்கும், என்னுடைய தோள் உன்னை சுமந்து கொண்டு நீ ஏற முடியாத உயரங்களில் நான் உன்னை என் தோளில் சுமந்து கொண்டு ஏற்றி செல்லுவேன். Rosh Mahatra Castle, Ripata Kalfata Tashete, Leandra Bahato, Ledandarudo, Letrato, Olimuga Vasalil, Tayara Yirukira, Mahapriya, Barakaramasalia Pola, கர்த்தர் இந்த முதலாம் மாதத்தில் உங்களுக்காய் உங்கள் வாசலுக்கு முன்பாய் பராக்கிரமசாலியை போல ஆயுதம் அணிந்தவரை போல அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதன் வழியாய் உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த சத்துருவின் ஆயுதங்களை, ஈட்டிகளை, ரதங்களை உடைத்து எகிப்தின் ராணுவ சேர்வைகளை அழித்து அவர் உங்களை தமது புதிய மகிமையின் வாசலுக்குள் தமது தோள்களின் மேல் உங்களை ஏற்றி கொண்டு இதுவரை நீ காணாததை காண்பாய். இதுவரை நீ நடந்து போக இடாத இடங்களில் உன் கால்கள் நடக்கும். இதுவரை நீ தொடாததை உன் கரங்கள் தொடும். இதுவரை அனுபவிக்காத பிதாவின் சகல சம்பூர்ண நன்மைகளை உன் மேல் பொழிய பண்ணி உன்னை திருப்தியாக்கி நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை நினமுள்ளதாய் கொழுப்புள்ளதாய் மாற்றி என் சபையே, என் சரீரமே, என் மனவாட்டியே, என் ஜீவனே, என் சரீரமே, என் சாயலே, என் மகளே, என் ரத்தமே, உன்னை நான் சுமப்பேன். A shifting is coming. A change. உங்க சூழல்ல ஒரு heavenly shifting நான் பார்க்கிறேன். ஒரு heavenly transformation பார்க்கிறேன். ஒரு heavenly transfer ஆக நீங்க இப்ப இருக்கிற இந்த எல்லைகளில் இருந்து பரலோகம் தமது அடுத்த மகிமையின் பக்கங்களுக்கு நேராய் உங்களை எடுத்து மாற்றுகிறது. மனமடிவு அது மகிழ்ச்சியாய் பெருகுகிறது. ரோடோடோ குறைவு அது பெருக்கமாய் மாறுகிறது. கசப்பு மாறாக்கள் எல்லாம் மதுரங்களாய் உங்கள் மேல் விழுகிறது. இந்த வருஷம் முழுவதும் நான் உனக்கு தகப்பனா, இந்த வருஷம் முழுவதும் உன்னை தகப்பனா இல்ல நீ ஒண்ணு மட்டும் பாரு, நான் தகப்பனை மட்டும் பாரு, உன்னதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்பா சொல்றாரு. தகப்பனை மட்டும் பாரு, மீதி எல்லாம் என்னுடைய தோள்களில் உன்னை ஒண்ணு இல்ல 1000 தலைமுறைகளை சுமந்து கொள்வதற்கு என் தோள்கள் தயாராய் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மனிதனை போல பாதையில் விடுகிறவன் அல்ல, மனிதனை போல மனம் சலிக்கிற தகப்பன் அல்ல. நான்
ஆதியிலிருந்து, நீ கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே இருந்து ஆதியிலே என் கண்கள் உன்னை கண்டது. உன்னை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பார்த்து கத்த சொல்ற, மனிதர்களை நம்பி, சூழல்களை நம்பி, காயங்களையும் புறக்கணிப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, நான் உன்னை இன்று இந்த வயதில் அறியவில்லை. உலக தோற்றங்களுக்கு முன்பாய், பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், என் கண்கள் உன்னை கண்டது. அங்கே உன்னை எனக்கென்று ஏற்படுத்திக் கொண்டு, நீ கற்பத்தில் இருந்து வெளிவருவதற்கு முன்பாகவே உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை என் ஜனம் என்று, உன்னை என் ஜாதி என்று, என் துதியை சொல்லி வரும்படி உன்னை நான் உருவாக்கினேன். உன்னை நான் உருவாக்கினேன். என் கரங்கள் உன்னை உருவாக்குதே ஒழிய ஒரு நாளும் அழிக்காதுன்னு அப்பா சொல்றாரு. இந்த சூழலை நீ அழிக்கப்பட மாட்ட. இந்த சூழலை நீ கொலைய மாட்ட. நீ உருவாகிற சூழல், நீ ஆள போகிறவனாய் எழும்புகிற அலைதானே ஒழிய இந்த அலை உன்னை அழிக்க முடியாது. தேங்க்யூப்பா. நீங்க உங்க சரீரமாக ஆலயத்துல நீங்க எழும்புறீங்கப்பா. நீங்க எழும்புறீங்க. தேங்க்யூப்பா. நீங்க எழும்பிச்சீங்க. நீங்க எழும்பின உடனே சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. எங்களை பின்தொடர்ந்த, எங்களை மனமடி வாக்கின, எங்களை கஷ்டப்படுத்தின, எங்களை தடுமாற பண்ணின, தள்ளாட பண்ணின எல்லாம் கர்த்தர் எழும்படினால் கர்த்தருக்கு முன்பாய் அவருடைய அக்கினி சென்று அவர்களை பட்சித்து தம்முடைய ஜனங்கள் மேலோ மகிமையை பிரகாசிக்க பண்ணின மகா பெரிய தயவை இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனையில பரலோகம் ஒரு புதிய கதவுகளை திறந்து, பாபா உங்க வயசுக்கு பார்க்காத புதிய ஓப்பனிங் வருது பிரதர். உங்க வயசுக்கு, உங்க பரம்பரைக்கு நீங்க பார்க்காத புதிய கதவுகளை பரலோகம், அந்த ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை, அந்த hidden doors of heaven, the secret rooms of heaven உங்களுக்காய் பரலோகம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த காலையில் திறக்கிறது. கரங்களை தட்டி அந்த பரலோக கதவுகள், அது ஒரு அற்புத கதவுகள். அது நொடி எடுக்க அது அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், மகிமைகள், பெருக்கங்கள், மேன்மைகள், மகிழ்ச்சி, பேரின்ப நதிகள் அதில் புரண்டு ஓடும். சஞ்சலமும் தவிப்பும் முடிந்து போனது. சஞ்சலமும் தவிப்பும் ஒளிந்து போனது. உங்கள் தலைமையில நித்திய மகிழ்ச்சி. உங்க தலைமையில நித்திய மகிழ்ச்சியும், உங்க தலைமையில கிரீடங்களும், உங்கள் கரங்களில் அதிகாரங்களும் கர்த்தர் கொடுக்கிற மகிமையான காலங்களுக்குள் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் வந்திருக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன் சிலுவையின் நேரம் முடிந்தது, உன் சிங்காசனத்தின் காலம் வந்திருக்கிறது. ஓ, என்னை நம்பி என்னை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவனாய் இருக்கிற உனக்கு முன்பாய் இருக்கிற சிலுவைகள் உடைக்கப்பட்டு சிங்காசனத்தில் நான் அமர பண்ணுகிறேன். யோசேப்பே, உன் சிறை முடிந்தது, உன் சிறை முடிந்தது, உன் சிறை முடிந்தது என்று பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பரலோகத்தின் தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே மறுபடியும் அந்த அப்பாவை கரங்களை தூக்கி அப்படியே முழு இருதயத்தோட, அப்பா கேட்கறது ஒண்ணுதான், அந்த முழு இருதயம் தான், அந்த முழு இருதயம், அந்த முழு ஆத்மா, அந்த முழு எண்ணம், முழு உணர்ச்சி, முழுசா உங்க எமோஷன் முழுவதும் அவருக்கு பார்த்து சொல்லுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நேசர் தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நேசர் தேடி வந்தி. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி வெட்டி என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி வெட்டி. நன்றி உமக்கு, நன்றி, நன்றி உமக்கு, நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே,
பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ஆராதனை எங்கள் அன்பர் இயேசுவே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. இன்னொரு முறை சொல்லலாமே எல்லோரும். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அப்படியே முழங்கால் படிடலாம். ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். உமக்கு நன்றிங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நன்றி, தேவனுடைய பர்வதத்திற்கும் நன்றி, தேவனுடைய வழி நடத்துதலுக்கும் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மறவாமல் நினைத்ததற்காக நன்றி. இந்த புதிய வருடத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அழகாக நடத்தினதற்காக, ஜீவனோடு வைத்ததுக்காக நாங்கள் உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பாதத்திலிருந்து சபையிலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். நன்றிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபங்களுக்கு, எங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கு தேவன் ஆண்டவரே வெளியரங்கமான பதிலை நீர் செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நல்ல நாட்களில் தேவன் 2025 தமிழ்நாட்டில் பெண்களுக்கு விரோதமாக துன்பம் விளைவிப்பவர்களுக்கு
தடை செய்கிற திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நிச்சயமாகவே தேவன் நல்லவர். சபையில் ஜெபிச்சோம், குழுவாக கூடி ஜெபிச்சோம். எஸ்தர் ஜெபக்குழுவில் நிச்சயமாக அருமையான அன்பு சகோதரி ரேவதி சிஸ்டர் நிறைய ஜெப குறிப்பு எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு முறை கூடி கூட நாங்கள் ஜெபித்தோம். நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, பலாத்கார வழக்குகளில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அதற்காக தேவன் ஒரு புதிய மசோதாவை திருத்தம் செய்து தேவன் அதை வெளியிட்டிருக்கிறார். நம்மளுடைய முதலமைச்சர் அதை பகிரங்கமாக அதை வெளியிட்டிருக்காங்க. கர்த்தருக்கு கரந்தட்டி நன்றி செலுத்துவோமா? நிச்சயமாக தேவன் நல்லவர். அது மாத்திரமல்ல பெண்களை பின்தொடர்ந்து பாலியல் அந்த துன்புறுத்தல சீண்டுகிறவர்களுக்கு நிச்சயமாக அது மரணிக்கும் வரை சிறையில் இருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது பாருங்க, தேவன் தமிழகத்தை சுத்திகரிக்கிறார். இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கிற மனிதர்களுக்கு ஒரு மாற்றம் வருவதற்காக தேவன் நிச்சயமாக அவர்களையும் ஆதாயப்படுத்துவதற்காக சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டுவோமா? நன்றிங்க ஆண்டவரே, கோடா கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு எதிரான 18 வயதிற்கு உட்பட்ட இந்த சின்ன சிறார்களுக்கெல்லாம் துன்புறுத்தலுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. நிச்சயமாக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துறோம். கரங்களை தட்டுவோம். ஏசப்பா, நீர் மகிமையின் தேவன். எப்படியோ நீங்க ஆண்டவரை கிரியை செய்து செய்வதற்காக நன்றிப்பா, நன்றி. அது மாத்திரமல்ல, 7 தனி சிறப்பு நீதிமன்றங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். மாவட்டம் முழுவதும் கூடுதல் காவல் கண்காணிப்பு குழுவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த நேரத்தில் வேணாலும் குற்றம் புரிந்தவர்களை நிச்சயமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆயுள் காலத்திற்கு அவங்களுக்கு 3 to 5 ஆண்டு சிறை. பாருங்க எவ்வளவு அற்புதமான தேவன். இனி யாராவது இப்படி செய்வாங்களா? நிச்சயமாக செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும். செய்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். ஆனா தமிழகம், நம்முடைய பெண்களுக்கு பலத்த பாதுகாப்பு. நம்முடைய தமிழகத்தில் கர்த்தர் முதலமைச்சர் மூலமாக, உயர்மட்ட அதிகாரிகள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் சட்ட மசோதாவில் நிறைவேற்றினதற்காக இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நல்ல செய்தி கேட்கொண்டிருக்கோமே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றிங்க ஆண்டவரே. அப்போ அது மாத்திரமல்ல, வரக்கூடிய February 5 எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில் நடக்க இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தேர்தலை முன்னிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் தமக்கு சித்தமானவர்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எழும்ப பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஈரோடு மாவட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை, யோசேப்பை போன்ற, தானியேலை போன்ற அறிவிலும் ஞானத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையினால நிறைத்து அவர்களை எழும்ப பண்ணி எங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்களுடைய நலனை கருதணும். நன்மை பயக்கும் திட்டங்கள் தேசங்களுக்குள்ளாக, மாவட்டங்களுக்குள்ளாக கடந்து வரணும். வன்முறையோ கலவரமோ கலகமோ இல்லாதபடிக்கு அமைதலோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நடக்க இயேசுவின் நாமத்தினால உங்க கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பலவான்களின் வில் முறிவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முறிந்து போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தள்ளாடினவர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. கர்த்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க உங்க ஆலயத்தில், உங்க ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அது உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்காக, நீர் வெளியரங்கமான பதிலை காண செய்வதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த மனுஷன மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கும்படி கிருபை புரிவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆவியானவர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க கண்ட்ரோல்ல சகலவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய தேவன், பிரதானவைகளை இதிலும் பிரதான காண்பீர்கள் சொன்னது போல உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகலவற்றை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஓகே, ஒரே ஒரு சாட்சியை நம்ம கேட்கலாம். நம்ம செல்வி மதன் சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 1ஆம் தேதி அவங்க ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போகும்போது ஒரு காரியம் நடந்துருச்சு. ஸோ அதை நம்ம மத்தியில் சாட்சியாக சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு இங்கே நைட்டு 31ஆம் தேதி சர்ச் முடிச்சுட்டு காலையில் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு சர்ச்சு, லுத்தரன் சர்ச்சு. அங்கே மதியம் சர்ச்சுக்கு போயிட்டு ஈவினிங் சரி வீட்டுக்கு ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் அங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் அக்காவும் தங்கச்சி 2 பேருமே ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போது ஆண்டவர் நான் அப்புறம் அக்கா சொன்னாங்க, போகும்போது எனக்கு ஒரு ஜாம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அக்கா நல்லா தான் இருந்தாங்க.
சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு அக்கா தங்கச்சி 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே ப்ரேயர் பண்ணுறதுக்காக உட்காந்து அவங்க 2 பேரும் முட்டி போட்டாங்க. நான் நின்றுட்டேன். அப்போ ஆண்டவனுடைய சமூகத்தில் எசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா அக்காவுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி அப்போ முட்டி போட்டு இருக்கும்போது கரெக்டாக என்னுடைய காலை பிடிச்சிருச்சு. என்னுடைய கால் பிடிக்கும்போது அது ஒரு பாம்பு ஊறுற மாதிரியே இருந்துச்சு. அப்போ மறுபடியும் நானும் எதுவுமே விடலை. ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அந்த பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா, நீ அந்த பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முட்டி போட்டிருந்த அக்கா வந்து கையை 2 மேலே தூக்கிட்டு நாக்கை கடிச்சிட்டு அப்படியே திரண்டு பார்த்துட்டு நீ அந்த பேரை நீ சொல்லாதுங்குது. அப்போ நானும் விடலை. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொன்னேன். அது உருண்டு பிறண்டு பயங்கரமாக கத்துது. நான் போகிறேன் நான் பாதாளத்துக்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலக்கழிச்சிட்டு அப்போ அந்த பிசாசு அக்கா விட்டு வெளியேறிச்சு. நான் ஒன்றுமே சொல்ல, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆண்டவர் அது சொல்லுது, நான் பாதாளத்துக்கே போயிடுறேன்ட்டு நல்ல நிலத்தில் 2 கையும் சேர்ந்து அடிக்குது. நான் உருண்டு பிறண்டு அப்படியே உருண்டுட்டே இருக்குது. மேலே தூக்கி எந்திரிச்சு நிற்குது. பயங்கரமாக நாக்க கடிக்கு. திரண்டு பார்த்தாவே ஒரு பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஆனால் நானும் விடலை. ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறுன்னு சொல்லும் பொழுது அது நான் பாதாளத்துக்கே போயிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு அது அக்கா விட்டு அது வெளியே போயிடுச்சு. இப்போ போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அக்கா நல்லாயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய மகிமை அந்த இடத்துல வெளியரங்கமானது நான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அதில் தங்கச்சிக்கு தான் அந்த 31ஆம் தேதி நைட்டு தங்கச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க நார்மல் காய்ச்சல் தான். ஆனால் வந்து கையே வைக்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக சொரம் அடிச்சிருக்குது. அப்போ அந்த இடத்துல அங்கே டாக்டர் சொல்லியிருக்காங்க சரி ஒரு ட்ரிப்ஸாவது இறக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரிப்ஸ் இறக்கிட்டு வந்துட்டாங்க. அதே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நியூ இயர் அன்றைக்கி அந்த ஈவினிங் தான். அப்போ நான் அக்காவுக்கு ஜாம் பண்ணிவிட்டு சரி தங்கச்சிக்கு ஜாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு அப்புறம் அக்காவுக்கு முடித்த பிறகு தங்கச்சிக்கு நான் ஜாம் பண்ணேன். அப்போ ஜாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக காய்ச்சலாக இருக்குது. அம்மா கூட சொல்கிறாங்க திரும்பவும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்கச்சிக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அற்புத சுகத்தை கொடுத்தார். காலையில் எழுந்திரிச்சு நான் கேட்கும் பொழுது நான் மறுபடியும் அந்த நைட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே ஈரோடு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்கும் பொழுது தங்கச்சி நல்லா இருக்கிறாங்க, அக்காவும் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டதான நல்ல ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு கொடான்னு கொடி நன்றி. சொல்லாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லலாம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளியாகிறதோ, வெளியரங்கமாகுதோ, வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒன்று ஒட்டிக்கிட்டே வரும். என்னன்னா விசுவாசம் ஒட்டிகிட்டே வரும். மகிமை வெளிப்படும் பொழுது விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற அந்த விசுவாசம் இணைஞ்சே தான் வருது. இணைஞ்சே உங்க மூலியமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா அதை பார்க்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் மேல விசுவாசம் வைப்பாங்க? கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஜெபிக்கிறீங்க, காரியம் அற்புதம் நடக்குது, சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் மேல விசுவாசம் வைப்பாங்க? மறக்க வேண்டாம். ஆமீன்.
நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவருடைய நாமத்துக்காக ஊழியம் செய்றீங்க, நன்மை செய்றீங்க, காரியங்கள் நடக்குது, அதனால ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகிறது என்று சொன்னால் அதை காண்கிற, அதை கேட்கிற ஒவ்வொருவரும் யார் மேல விசுவாசம் வைக்கணும்? தேவன் மேல. அப்படி தேவன் மேல விசுவாசம் வைத்தார்கள் என்றால் நிச்சயம் சொல்ற கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று அர்த்தம். அவர் மகிமையை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு இடத்திலும் அவர் மேல் விசுவாசம் வைக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பிட்டு தருகிறார். ஆமென். ஏன்னா அவர் விசுவாசத்தின் தேவன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். சரி, இங்க பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அல்லது வாக்குறுதி அல்லது கர்த்தருடைய வார்த்தை, இது எப்படி வேலை செய்கிறது? எப்படி வேலை செய்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த வாக்கு தத்தத்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தணும் அப்பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கலாமே, முடியாதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்பவத்தை சும்மா ஒரு அவுட்லைனா பார்க்கணும்னு சொல்லுச்சுன்னா, வெற்று தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சை ரசமானார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த வாழ்க்கை என்ன, இங்க இருக்கிற கல்யாண வீட்டில் இருக்கிற வாழ்க்கை என்ன? இங்க இருக்கிற வாழ்க்கை வெற்று தண்ணீராகுது, குழப்பமாக போகுது, ஒருவேளை சண்டை வரலாம், மன சஞ்சலங்கள் வரலாம், சலிப்பு வரலாம். சேச்சே ஏன்டா இந்த கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்தேன், ஒண்ணுமே இல்லடா அப்படின்ட்டு வெறுமையாய் போகக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் நிறைந்த இடம் இந்த திருமண மண்டபம், திருமண வீடு. இதே ஏதேன் தோட்டத்துல ஒன்றும் குறைவில்லை, நிறைவாய் பரிபூர்ணமாய் திருப்தியாய் சம்பூர்ணமாய் இருந்த அந்த சூழலை பிசாசு உள்ள வந்து அதை அப்படியே வெறுமையாய் மாற்றிட்டான். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து அப்படியே பாவம் உள்ள வந்துருச்சு, எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. இப்போ அதை மீட்பதற்காக பிந்தின ஆதாம் இந்த கானா ஊர்ல வந்து முதல் அற்புதத்தை, வெறுமை, குறைவு, ருசி இல்லை, மிகப்பெரிய குழப்பம், அதை மத்தியில கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ருசியாக்கி திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்தி நிறைவை கொடுத்து இவ்விதமாய் தன் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். இவ்விதமாய் தன் மகிமை, முதலாவது அற்புதத்தை செய்து மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ உண்மையாலுமே இந்த வருஷத்துல உங்களுக்குன்னு ஒரு டோக்கன் மிராக்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல் அற்புதம் அது எதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அடிக்கடி உங்க மனசுல வந்து ரொம்ப உங்கள் அன்றாட கடமைகளை நீங்க டிராவல் பண்ண முடியாதபடி நீங்கள் முன்னேறி செல்லப்படாது எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறதோ அதுலேயே குறிப்பாய் அவர் அதுல ஒரு அற்புதத்தை செஞ்சு ஒரு டோக்கன் மிராக்களை கொடுத்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்க அந்த மகிமையை வெளிப்படும் பொழுது, அந்த அற்புதம் நடக்கும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் அவர் மேல விசுவாசம் வைப்பார்கள், அவர் மேல் விசுவாசம் வைப்பார்கள். ஆமென். ஓகே, அற்புதம் எப்படி வேலை செய்கிறது, அற்புதத்தை எப்படி வேலை செய்யறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்றேன், ரொம்ப மனசுல அப்படியே பசு மரத்தில் ஆணி அடிச்சது மாதிரி டக்குன்னு ஒட்டிக்கிட்டோம். வாக்கு தத்தங்கள் எப்படி வேலை செய்கிறது? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு எழுதி கொடுத்த மகத்துவமான அதிசயமான வாக்குத்தத்தங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்வில் வேலை செய்கிறது? அதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணுமா? வாக்குத்தத்தமும் இயேசுவும் ஒன்றே. ஆமென். இயேசுவால என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அல்லது இயேசு என்னவெல்லாம் செய்கிறாரோ, இயேசுவின் அற்புதம் என்னவெல்லாம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குதோ அதை நீங்க பார்க்கறதும் ஒன்று, வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பேசுறதும் ஒன்று. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா, இயேசு எப்படி இயங்கினார், எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசினார், அவர் ஒரு இடத்துல இருந்தா என்ன நடக்கும், எப்படி எல்லாம் மாறுது, எதுவெல்லாம் செயல்படுகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாக்குத்தத்தத்தை நீங்கள் தாராளமாய் பேசலாம், வாக்குத்தத்தத்தை தாராளமாய் உரிமை பாராட்டலாம். வாக்குத்தத்தத்தின் மேல அதிகமாய் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியும் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். ஆமென். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அட்மாஸ்பியரே மாறுதுங்க, சூழ்நிலை மாறுது, அங்க இருக்கிற குறைவுகள் நிறைவாகுது, அங்க இருக்கிற அழுகை ஆனந்தமாய் மாறுகிறது,
அங்க இருக்கிற வெறுமை நிறைவாகுது. ஒருவேளை வியாதி இருந்தால் சுகமாகிறது. தீர்க்க முடியாத நாள்பட்ட மருத்துவரால் கைவிடப்பட்ட அத்தனை காரியமும் இயேசு அங்கு இருந்தால் மிகப்பெரிய ஒளிமயமான மாற்றம் உண்டாகிறது. அவரும் வாக்குத்தத்தமும் ஒன்றே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நீங்க வாக்குத்தத்தத்தை நீங்க வாயை திறந்து பேசுவதும் இயேசு உங்களிடத்துல வந்து ஊழியம் செய்வதும் ஒன்று. இயேசு உங்களோடு இருக்கணுமா? இயேசு உங்களுக்கு ஊழியம் செய்யணுமா? உங்க வாழ்வில் ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இயேசுவே வந்து அதை செய்யணும்னு விரும்புறீங்களா? இன்றைக்கு இயேசு வார்த்தையானவராய், உயிர்த்தெழுந்த வார்த்தையானவராய் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய கரத்திலே அவைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்ப வாக்குத்தத்தம் எப்படி வேலை செய்கிறது என்றால், இயேசு என்னவெல்லாம் செய்கிறாரோ அது வாக்குத்தத்தமும் செய்யும். அந்த மனசுல பதிவேங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இயேசு என்னவெல்லாம் செய்யறாருன்னு வேதத்துல படிக்கிறோம் இல்ல? அவர் குஷ்டரோகியில சுஸ்தமாக்குறார், 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கிறார், வெற்று தண்ணீரை திராட்சரசமா. இப்படி எல்லாம் அவர் செய்கிறது உண்மை என்றால் நீங்கள் விசுவாசிக்கிற வாக்குத்தத்தங்களும் அதை செய்யும். ஆமீன். இத ஆழமா மனசுல பதிய வைங்க. அப்ப ஏசப்பா எங்கூட இருக்கிறாரா அப்படின்னு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஹலோ, வாக்குத்தத்தம் உங்களோடு இருந்தா இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். மாற்ற வேண்டாம், குழப்பிக்கொள்ள வேண்டாம். எவ்வளோ வெள்ளையா அப்படி காட்சி தெரிகிற மாதிரி இல்ல இல்ல இல்ல, நல்லா தெரியுது. கருப்பு லெட்டர் எழுதி இருக்குது இதுல, வெள்ளை பேப்பர்ல கருப்பு லெட்டர்ல எழுதி இருக்குது. அதை பார்த்தாவே போதும், ஜம்முன்னு உங்களோடு தான் இருக்கிறார். ஒன்றும் நீங்க சோர்ந்து போக வேண்டாம், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அல்லல் பட வேண்டாம். அழகா ஆசீர்வாதமா மனரம்யமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்க அருகிலேயே, உங்க பக்கத்திலேயே, உங்களை சூழ்ந்தே, உங்களை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. மறக்க வேண்டாம். ஆமென். அதனால் அவர் ஒருபொழுதும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார், உங்களை விட்டு தூர போக மாட்டார். உங்களோடு தான் இருக்கிறார், உங்களோடு தான் இருக்கிறார். ஏன் இவ்வளவு ஒரு எளிமையாய் இவ்வளவு சுலபமா இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தங்களோடு பழக வேண்டும், ஒவ்வொருவரும் வார்த்தைகளோடு பழக வேண்டும். ஆமென். நீங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையோடு வாக்குத்தத்தங்களோடு பழகினா இயேசுவை கரம் பிடிச்சிட்டு நீங்க நடந்து போற மாதிரி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்னும் உங்க மனசுக்குள்ள வைக்கிறேன். இது இந்த முந்தின அதிகாரத்துல பாருங்க, 1:14 வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவரோடு பழகின, அவருடைய மார்பில் சாய்ந்த யோவான் இந்த வார்த்தை எழுதுறார் பாருங்க. அவரை குறித்து என்ன தன் வாழ்க்கையில் அனுபவிச்சாரோ, எதை புரிந்து கொண்டாரோ, எது கண்ணார பார்த்தாரோ, அவரோடு கூட நடந்தவர், அவரோடு படுத்தவர், அவரோடு சாப்பிட்டவர். மற்ற எல்லா சீசர்கள் கூட கைது செய்யப்படும் பொழுது விலகிட்டாங்க. ஆனா இவர் கடைசி வரையும் இயேசுவோடு கூட இருந்தவர். சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட இருக்கிறார். அங்க சொல்லப்பட்ட 7 வார்த்தையில யோவானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. வாவ்! அப்படி அவரோடையே சஞ்சரித்து வாழ்ந்த அந்த மனிதர் எழுதுறார். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியிலே இருந்த வார்த்தை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகினா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கிற விதமாய் வெளிப்பட்ட வார்த்தை. அதுதான் மாம்சம். மாம்சங்கிறது என்ன? காணக்கூடாதவர், கண்டிராதவர், உலக தோற்றத்துக்கு முன்பே இருக்கிறவர், இருந்தவர், பரிசுத்தம் உள்ள அந்த வார்த்தை, அந்த தேவன், அந்த குமாரன் இப்ப காணக்கூடிய விதத்தில் வெளிப்பட்டார் என்றால் அதுக்கு பேரு தான் மாம்சம். ஆமென்.
அவர் மாம்சமானார் என்று மட்டுமல்ல, அவர் நமக்குள் வாசமும் பண்ணினார். ஆமென். வார்த்தையானவர் உலக தோற்றத்துக்கு முன்பே இருந்தவர், நம்ம காணுகிற விதத்துல மாம்சமானார். மாம்சமானவர் மட்டுமல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, வாசம் பண்ணினவர் எப்பேற்பட்டவராமா? கிருபையினால நிறைந்தவர், சத்தியத்தினால நிறைந்தவர். கிருபையினால நிறைந்தவர் என்றால், கிருபைன்னு சொல்ல நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன, அவர் எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் நன்மை செய்ய ஆவலா இருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிரேஸ். எப்பேற்பட்ட நபர்கள், எப்பேற்பட்ட மனிதருக்கும் அவர் தாராளமாய், ஏராளமாய், கணக்கில் அடங்காத விதத்தில், அல்லது கண்மூடித்தனமா அல்லது காட்டுத்தனமா, நம்ம கிரகிக்க முடியாம, நம்ம யோசிக்க முடியாம, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நன்மையை செய்கிறவர் என்பதற்கு கிருபை நிறைந்தவர் என்று அர்த்தம். இந்த மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்ல. ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் அவர் செய்ய மாட்டார். யாருக்கு சொல்லுங்க? பிசாசு. சத்தமா சொல்லுங்க, யாருக்கு செய்ய மாட்டார்? ஏன்னா அவன் விழுந்துட்டான், இடத்த காலி பண்ணிட்டான், போயிட்டான். அவனுக்கு அவர் ஒன்றுமே செய்ய, அவனுக்கு ஒன்னே ஒன்று செய்ய ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எது? நரகம் வச்சிருக்கிறார். அவனுக்கு ரெடியா இருக்குது. பாருங்க, பிசாசுக்கு மட்டும் அவர் நன்மை செய்ய முடியாது. அப்ப பிசாசோடு கைகோத்துகிறவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? இயேசு. அப்ப பிசாசு கைகோத்துறவர்கள் அடையாளம் என்ன? பிசாசு ஏன் கீழே விழுந்தான்? அந்த வார்த்தைக்கு வந்துருங்க. பெருமை அவன் அங்க தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணிருச்சு? அவனை கீழே விழுச்சு. சரி, இப்போ நீங்க யாக்கோப் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், யோவான் அவராகட்டும், பேதுருவாகட்டும், இவர்கள் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போதெல்லாம் ஒன்றை குறிச்சிட்டே வருவாங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன். இதுக்கு இணையான இன்னொரு வார்த்தை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதற்கு இணையான இன்னொரு வார்த்தை பெருமை உள்ளவனுக்கு. அப்ப யார் யாரு ஒண்ணு? பெருமை பிசாசு ஒண்ணு. யார் மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குதோ, என்னப்பா என்னையெல்லாம் ஒன்னும் அசைக்க முடியாதாக்கும். கையை தட்டினா 10 பேர் வந்து நிப்பாங்களாக்கும். தேவன் பிசாசை எப்படி அருவருக்கிறாரோ, எதிர்த்து நிற்கிறாரோ, அதே போல பெருமையுள்ளவனுக்கு அவனுக்கு ஒன்றுமே சொல்ல. அது சொல்றார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை. கிருபையினால நிறைந்தவர். பாருங்க, எந்த மனுஷனுக்கு எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. தகுதி இருக்கிறவன், தகுதி இல்லாதவன், அற்பமாய் எந்த மூலையிலும் எப்பேற்பட்ட நிர்கதியா இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய, தாராளமாய் செய்யக்கூடிய, சகல நன்மைகளும் தனக்குள்ள வைத்திருக்கிற, நிறைந்திருக்கிற ஒருவருக்கு பேர் தான் கிருபையினால நிறைந்தவர். ஆமென். அடுத்தது மட்டும் இல்ல, சத்தியத்தினாலும். சத்தியத்தினால நிறைந்தவர் என்று சொன்னால் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ஒண்ணும் இல்லை. பாருங்க, நாம் எல்லாம் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மனுக்குலம் முழுவதும் மனுஷனுடைய அந்த வாழ்க்கை யாரா இருந்தாலும் சரி, யாருடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் போயிட்டாங்க. இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கு சில பேருக்கெல்லாம் உறவே இல்லை. அப்பேற்பட்ட உறவில்லாத ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனிடத்தில் வந்து உறவை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு பேர் தான் சத்தியம் நிறைந்த வாழ்க்கை. சத்தியம் என்று சொன்னால் வேற எதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் என்ன சத்தியம். அப்போ அவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமான. அப்ப என்ன வழி? இப்ப பிதாவின் இடத்துல போறதுக்கு என்ன வழி? அவரை விட்டு விலகிட்டோம், அவரை விட்டு தூரம் வந்துட்டோம், அவரை விட்டு வெகு தூரமா இருக்கிறோம், அவரிடத்துல போய் சேர முடியல. அப்பேற்பட்ட ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு. இப்ப அவரிடத்துல சேருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார் என்றால், கல்வாரி சிலுவையின் மூலமாய் அவர் என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ அதுதான் பிதாவின் இடத்துல போவதற்கு ஒரே வழி.
அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்துல பிதாவினிடத்துல சேர்வதற்கான ஒரே வழியாகிய இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். அந்த சத்தியத்துல நிறைந்தவர். ஆமென். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்காகத்தான் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். தேவனை விட்டு தூர போயிட்டோம், இப்ப அவரிடத்துல மறுபடியும் போய் அழகாய் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மளையும் அபிஷேகித்து சபையில வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஆதியிலே வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியில நடமாடினாரே. அதை பார்க்கும் பொழுது யோவான் ஒரே வரி சொல்றாரு, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்படின்னா என்ன 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 அதை சொல்றாருன்னா, பிதாவின் மகிமையை யாருமே பார்க்க முடியாது. அந்த மகிமையை பார்க்க ஆசைப்பட்ட மோசே கேட்குற மகிமையை நான் பார்க்கணும், ஆனால் பார்க்க முடியல. கரகத்தில் அந்த கண்மலையில் வெடிப்பில் மறைச்சு அவர் கடந்து போகிறார். பின்னாடி அவர் கடந்து போகிறதான் பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தம் வருது, இவர் கர்த்தர், தேவன் கர்த்தர், இவர் மாறாதவர், இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், மிகுந்த தயவுள்ளவர் அப்படின்னு சொல்லி மேலிருந்து சத்தம் வருது. அப்போ மகிமையை ஒருத்தரும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கல. மகிமை இறங்குச்சுன்னு சொல்லுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. மகிமை வந்தா அதை தொட்டா செத்துருவாங்க. மகிமை வந்து ஆசாரிகள் நிற்க முடியாதபடி கீழே விழுந்தார்கள். மகிமைக்கு முன்பதாக ஒன்று முடியாது. தேவனுடைய மகிமையை மோசே பார்த்துட்டு இப்போ 40 நாள் இருந்துட்டு பூமிக்கு வரும்போது ஜனங்கள் எல்லாம், ஐயோ மோசே முடிக்க முகத்தை முடிக்க என்னால் பார்க்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 40 days அவரோட இருந்த பிரசனத்தில் இருந்துட்டு இறங்கின அந்த மோசேயின் முகத்திலேயே ஒரு பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க முடியல. அப்ப மகிமையை யாரும் பார்க்க முடியாது. மகிமையை பார்த்தா செத்துருவாங்க, தொட்டா செத்துருவாங்க, அவர் முடியாது அப்படிங்கிற அப்பேற்பட்ட மகிமையானவர் இப்ப மாம்சத்தில் வெளிப்பட்டு பிதாவுக்கு ஒத்த மகிமையோடு நடக்கிறார். பாருங்க, நடக்கிறாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த மகிமை திரும்பி அவங்கள பார்க்குது. பாருங்க, நேருக்கு நேர் பார்க்குதுங்க. அந்த அற்பமாய் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயின் முகத்தை பார்க்குது. என்னை தொட்டது யார் என்று கேட்குது. பாருங்க, வா. ஹலோ, யோவான் சொல்றாரு, பிதாவின் மகிமை எப்படியெல்லாம் அவங்க கற்பனையில் இருந்துச்சோ, எப்படியெல்லாம் அவங்க நினைச்சாங்களோ, எப்படியெல்லாம் அவங்க எல்லாம் யூகிச்சாங்களோ, மனசுல இருந்துச்சோ, ஒட்டுமொத்த உருவமாய் குமாரனிடத்துல பார்க்கிறேங்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு அவருடைய குமாரனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் கரம் பிடிச்சிருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய மகிமையின் வெளியரங்கமாக்குகிறவர்கள், அவருடைய அற்புதத்தை வெளியரங்கமாக்குகிறவர். அவர் கிருபையினால நிறைந்தவரா, சத்தியத்தினால நிறைந்தவரா, நமக்குள்ள வாசமா இருக்கிறாரா, அதே போல ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமா இருக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி காட்டுவதற்கும், விளக்கி சொல்லுவதற்கும், அவர்களுக்கு விவரித்து காட்டுவதற்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரவர்கள் இடத்துல, ஊர்ல, பட்டணத்துல, கிராமத்துல அவருக்கு ஒத்த மகிமையாய் கர்த்தர் உங்களைத்தான் வைத்திருக்கிறார். இனி கர்த்தருடைய மகிமை, பிதாவின் மகிமை பார்க்கணுமா, குமாரனுடைய மகிமையை பார்க்கணுமா, அவங்க பிள்ளைகள் மூலமா பார்க்கலாம், குமாரர் குமாரத்திகள் மூலமா பார்க்கலாம். அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், எப்பேற்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறார், எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் என்பதற்கு அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த பூமியில மகிமையாய், நற்கந்தமாய், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதனால நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள். இதை விட என்னங்க பாக்கியம் வேணும் நமக்கு? வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மகிமை வெளிப்படுத்துங்கள். பாங்க, நம்ம செல்வி மதன் சிஸ்டர் 1ஆம் தேதியே இது நடக்குது. ஊருக்கு போறாங்க, சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கே ஊருக்கு போறாங்க, உடனே மகிமை வெளியேறும். உங்களுக்கு ரொம்ப இதான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அனுபவம். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததில்லை அவங்களுக்கு. அவங்களும் எதிரே பார்க்கல, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, அங்கே அவருடைய மகிமை வெளிப்பட்டுருச்சு. ஆளை கழிச்சுட்டு மேற்படியா வெளியேறியாச்சு. ஆமே, நான் சொல்றேன், ஒவ்வொருவர் மூலமாய் அது நடக்கும். மகிமை வெளியரங்கமாகும். அவருடைய மகிமை உங்கள் மூலியமாய் கர்த்தர் பார்க்க வைப்பார். நீங்கள் தான் அவருடைய கரத்துல மகிமையின் கருவியா இருக்கிறீர்கள், மகிமையின் ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள். அதனால சோர்ந்து போக வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது நம்மளுடைய வேலை, கிரியை செய்யறது
அவங்க 40 நாள் பாஸ்டிங் போட்டு போய் ஜெபம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? முழு இரவு கண்ணை மூடி ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் அந்த டயர்ட்லேயே ஊருக்கு போய் களைப்பு பனி எல்லாம், அதன் மத்தியில் நிற்கிறது அவருடைய பக்தியோ சக்தியோ அல்ல, நிற்கிறது இயேசுவின் நாமம், உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமம், மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவின் நாமம். அந்த நாமத்துல போய் நிக்கிறோம். அது எப்ப நின்னாலும் சரி, தூங்கிட்டு எந்திரிச்சாலும் சரி, ஜெபம் பண்ணிட்டு போனாலும் சரி, உபவாசம் பண்ணிட்டு போனாலும் சரி, ஆராதிச்சுட்டு போனாலும் சரி, நாம் நிக்கிறது ஆராதனையின் பலத்தில் அல்ல, ஜெபத்தின் பலத்தில் அல்ல, இயேசுவின் பலத்தில். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென். சோ அதனால தைரியமா நீங்க பேசுங்க. நீங்க ஒன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கறத வாய்ப்பு இருந்தா நீங்க செய்யுங்க, இல்லையா மிஸ் பண்ணாதீங்க. கடவுளுடைய மகிமையை வெளிப்படுவதற்கு கர்த்தர் உங்க மேல சீட்டு விழுந்திருக்குதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களை கொண்டுதான் அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். அதனால தைரியமா போ. அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில அவர் ரெடி பண்ணி இருக்கிறார். ஆமென். சரி, எப்படி வாக்குத்தத்தம் எப்படி கிரியை செய்கிறது, எப்படி வேலை செய்யுது? வாக்குத்தத்தம் எப்படி வேலை செய்யறது? இயேசுவை பாருங்க. இயேசு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ வாக்குத்தத்தமும் அதையெல்லாம் செய்ய முடியும். ஆமென். இயேசு ஒரு வியாதியை தொட்டு சுகமாக்கினார் என்றால் நீங்க வாக்குத்தத்தத்தை வாயில பேசுனா அந்த வார்த்தை நடக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதுக்கு விரோதமா எது வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க, அதை நிராகரிங்க, அதை வேண்டான்னு சொல்லுங்க. இல்லைங்க ஒரே இதா இருக்குதுங்க, என்ன பண்றதுன்னே தெரியலீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல இருப்பது உண்மைதான், ஆனா அதல்ல பதில். இல்ல இதுக்குள்ள ஒரு தீர்வு இருக்குது, அவர் தெரியுமா தெரியாதா, அவர் வச்சிருக்கிறாரா இல்லையா, அதை பேசுங்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கென்னத் ஹேகின் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் 16 வயசுல இருதயம் வீங்கி நுரையீரலாம் செயலிழந்து இடுப்புக்கு கீழே எந்த அவயமும் செயலாது, நடக்க முடியாது. அப்பேற்பட்ட மரணப்படுக்கையில் இருந்த அவர் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சுமந்து கொண்டார், நாம் சுமக்க தேவை. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சாபங்களையும் பாவங்களையும் வியாதிகளையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டால் நான் சுமக்க தேவையில்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து அதை பேசி ஆஸ்பத்திரியில இருக்கிற அந்த பெட்டு படுக்கையாய் கிடக்கிற அந்த மனுஷன் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு பேசி அவரே படுக்கை விட்டு எழுந்து நின்று விழுந்தாரு, எழுந்து மறுபடியும் நிற்கிறார். 2 ஸ்டெப் எடுத்து வச்சா முழு உலகமே மாறுதாமா. ஆனாலும் எந்திரிச்சு நிற்கிறார், கீழே விழுகிறார், எந்திரிச்சு நிற்கிறார். இல்லை இந்த வார்த்தை என் வாழ்வில் கிரியை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டார். 3 மாசம் 6 மாசத்துல பரிபூர்ண சுகம் அடைஞ்சிட்டார். பாருங்க, 16-18 வயசுல நடக்குது. அப்புறம் 2 வருஷம் முடிஞ்சு 20 வயசுல ஒரு பர்த்டேல அவர் போய் பிரசங்கம் பண்றார். அப்ப வேதத்தை மணிக்கணக்கா படிக்க ஆரம்பிச்சார். உண்மையாலுமே அவருடைய காலகட்டத்தில் தான் வேர்ட் ரெவலேஷன் மிக பிரம்மாண்டமாக வெளிப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் இவருடைய கென்னத் ஹேகின் ஃபெய்த் டாக்ட்ரின், விசுவாச போதனைகள், விசுவாச வார்த்தைகள், எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி, ஏன்னா தான் அனுபவிச்சார், தன் வாழ்க்கையில் அது அப்படியே தத்ரூபமாய் நிறைவேறிடுச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வந்து அவர் வார்த்தை ஒவ்வொரு புஸ்தகத்தை எழுதும் பொழுது பிரசங்கத்தில் இருந்துச்சு. அவர் 20 வயதுல போய் நிற்கிறார் பாருங்க. நிற்கும் பொழுது அந்த வியாதியா இருக்கும் பொழுது அவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சோ அது மறுபடியும் இவர் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தாக்கி எட்டி பார்க்குது. அப்படியே கொஞ்சம் கிருகிருன்னு வரும், கொஞ்சம் அப்படியே தடுமாறுற மாதிரி வரும், அப்படியே கொஞ்சம் இருதயம் வலிக்கிற மாதிரி இருக்கும், எந்திரிக்கும் போது மரத்து போன மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க. அவர் சொல்றாரு, இல்லை இதற்குரியவன் நான் கிடையாது. தேவன் என்னை குறித்து இந்த பூமியில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேறுகிற வரை இந்த சிம்டம்ஸ் என்னை பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 வயது பர்த்டேல வந்து நின்று பேசுறார். 16 வயதுல நான் இப்பேற்பட்ட வியாதியுள்ள படுக்கையா, மரண படுக்கையா கிடந்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அவருடைய வார்த்தை என்னை சுகமாக்கினது. கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட செலுத்தப்பட்ட விலை கிரயத்தினால இன்றைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன். தேவன் என்னை குறித்து ஒரு மாபெரும் நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். சோ 20 வயதுல நான் நிற்கிறேன்.
இப்பேற்பட்ட வியாதியிலிருந்து எனக்கு சுகமாக்கிருச்சு. இந்த 20வது பிறந்த நாள்ல நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். நான் 30வது பிறந்த நாளையும் காண்பேன். அவர் சொல்றார், நான் 40வது பிறந்த நாளையும் பார்ப்பேன், 50வது பிறந்த நாளையும் பார்ப்பேன், 60வது பிறந்த நாளை பார்ப்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பேன், 70 பார்ப்பேன், 80 பார்ப்பேன்னு சொல்லி 20வது வயதுல பிரசங்கம் பண்றாருங்க. அந்த சிம்டம்ஸ் வந்து மோதி அடிக்கும் போது அதையெல்லாம் அவர் சட்டையா பண்ணல. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் எனக்கு ஒரு நோக்கத்திற்காக எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னை சுகப்படுத்தி இருக்கிறார், என்னை விடுவித்து இருக்கிறார். நிச்சயம் இந்த சுகத்தின் தேவனை இந்த பாருங்கும் நான் அறிவிப்பேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். அந்த சுகம் தான் நிரந்தர சுகம். அவர் கொடுத்த சுகம் தெய்வீக சுகம், என்னை சிருஷ்டித்தவருடைய சுகம், கல்வாரி சிலுவையின் மூலமா எனக்கு சம்பாதித்த அந்த சுக சொத்து. அது எனக்குரியதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த சிம்டம்ஸ் வரும்பொழுதெல்லாம் வார்த்தையை பேசி அதை மேற்கொள்வார். இவர் 80வது பிறந்த நாள்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இவர் பேசின 20வது வயதுல பேசின வீடியோ ஓடுதாமாங்க. அவர் வீடியோவை அவரே பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு. பரவாயில்லையே, ஜம்முன்னு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் அந்த வயதுல சின்ன வயசுல பிரசங்கம் பண்ணினதை பார்த்து கேட்டு போப்பா இதுதான்ப்பா இதுதான் வாக்குத்தத்தத்தின் மகத்துவம், வார்த்தையில் இருக்கிற மகத்துவம். இதை பிடிச்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதுல கடுகளவு கூட சரிந்து போகாம மிஸ் ஆகாம அத்தனையும் நிறைவேறினது. நிறைவேறி முடிந்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. நிறைவான வார்த்தை, எல்லாம் முடிந்தது. அப்போ தேவன் இவங்களுக்கு என்ன வகுத்து வச்சிருக்கிறாரோ அத்தனையும் வாழ்க்கையில நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது. நிம்மதியாய், திருப்தியாய், நிறைவாய் பிதாவின் கடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த விசுவாசம், அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்வில் நிறைவேற்றி முடிக்கிற வரை எதுவும் உங்களை அணுக முடியாது, எதுவும் உங்களை கவிழ்க்க முடியாது, எதுவும் உங்களை அப்படியே தள்ள முடியாது, எதுவும் உங்களை வந்து அழிச்சு உங்களை அப்படியே நாசம் பண்ண முடியவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப வாக்கு தத்தம் அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு வல்லமையானது. அதை பேசுங்க. ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிங்க, அதை உள் வாங்கிக்கிங்க, இருதயத்தில் அப்படியே பதிங்கட்டும். ஆமென். பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தை எப்படி நமக்குள்ள வேலை செய்யுதுன்னா, இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சார்ந்து இருந்துட்டீங்கன்னா உங்க எண்ணம், உங்க யோசனை, உங்க நினைவு, இதை எல்லாமே அது ஆக்கிரமிக்கும். அதுக்காகத்தான் வாக்கு தத்தத்தை பேசுறீங்க. அது ஆக்கிரமிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. பாருங்க, ஏசாயாவில் சொல்றாருல, தேவன் சொல்றாரு, உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என் வழி இல்லை, என்னுடைய நினைவுகள் உயர் வானத்து மாதிரி என்னமா இருக்குது, உயரமா இருக்குது. அப்படித்தானே சொல்றாரு. என்னுடைய நினைவுகள் எல்லாம் உயரமான நினைவுகள். அப்பா அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பா என் நினைவுக்கு நீ வா, மேல வா, உன் நினைவுக்கு என்னை இழுத்துறாத, என் நினைவுக்கு நீ மேல வா. அப்போ வாக்கு தத்தங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாக்கு தத்தங்களை நீங்க பேசும் பொழுது, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது யாருடைய நினைவுக்கு நீங்க மேல எகிர்றீங்க? தேவனுடைய ஸ்டேட்டஸுக்கு, தேவனுடைய எண்ணத்திற்கு, தேவனுடைய யோசனைக்கு, அவருடைய சித்தத்துக்கு நேரா நீங்க எழும்புறீங்க. உங்க சித்தம் சொல்லுது எல்லாம் முடியாதாட்டாக்குது, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்க சூழ்நிலை, உங்க எண்ணம் சொல்லுது. அவர் சொல்ற இல்ல 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 ஏறி வா, நான் பார்த்துக்கிறேன், இல்லவா. நீங்க யாரோடு இணைய ஆசைப்படுறீங்க? தேவன். அப்போ வாக்கு தத்தங்களோடு இணைந்தீர்கள் என்றால் யாரோடு இணைந்திருக்கிறீர்கள்? வாக்கு தத்தங்களோடு இணைந்தீர்கள் என்றால் யாருடைய யோசனையை சுமக்கிறீர்கள்? வாக்கு தத்தங்களோடு இணைந்திருந்தால் யாருடைய எண்ணங்களோடு நிறைந்திருக்கிறீர்கள்? தேவனுடைய எண்ணங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆமென். அப்போ என் வாழ்வில நான் யோசிக்கிறத, நான் நினைக்கிறத, நான் எண்ணுகிறத மிகப்பெரிய ஒரு டியூன் பண்றது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அதுக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொடுப்பது வாக்கு தத்தம். நீங்க எந்த அளவுக்கு வாக்கு தத்தத்தை பேசுறீங்களோ உங்க உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டாயிரும். உள்ளத்துல அசைக்க முடியாத ஒரு உறுதி வந்துடும். ஆனா பாத்துக்கலாயா,
ஏதோ நமக்கு இருக்கிற அனுபவ தைரியம் இல்ல, அவர் வார்த்தையினால் உண்டான ஒரு தைரியம், அவர் வார்த்தையினால் உண்டாகிற பலன், அவர் வார்த்தையினால் உண்டாகிற அவ்வளவு நன்மையான காரியங்கள். ஆமென், சத்தமா ஆமென். அப்ப இந்த வருஷத்துல எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா, உங்க சூழ்நிலை, உங்களுடைய அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் வித்தியாசமா சொன்னாலும் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நம்புங்க. அதுதான் இந்த வருஷம் எனக்கு நடக்கும், அதுதான் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென், சத்தமா ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, மாலுமி யோசிக்கிற இடத்திற்கு அது போய் சேரும். ஆமென். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், யாக்கோபு 3:4 வாசிங்க. அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அதாவது போய் சேரும். என்னன்னா, இந்த மாலுமி என்ன யோசிக்கிறானோ அந்த யோசனைக்கு தக்கவாறு அவன் யோசிக்கிற இடத்துக்கு நேராய் இது போய் சேரும். ஆமென். பாருங்க, மிகப்பெரிய கப்பல், பல டன் மதிப்பு லோடு எல்லாம் ஏறி இருக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க, எந்த பேலன்ஸும் கிடையாது, தண்ணியில் மிதக்குது. இதை கரை சேர்த்தணும். வேதம் சொல்லுகிறது, மாலுமி யோசிக்கிற இடத்துக்கு நேராக இந்த சிறிய சுக்கானால திருப்பப்பட்டு போய் சேருங்கிறது. ஆமென். இப்போ இந்த வருடத்தில் நீங்க எதையெல்லாம் அடைய போறீங்க, எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்க, எதுவெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்பதற்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், என்ன எண்ணுகிறீர்களோ அதுதான் நடக்க போகுது. அப்போ வாக்குத்தத்தம் எப்படி என் வேலையில் வேலை செய்யுதுன்னா, நான் யோசிக்கிறத, நான் நினைக்கிறத, நான் எண்ணுகிறத அதை ஆக்கிரமிப்பு செய்து அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்து அவர் இந்த வருஷத்துல என்னவெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அத்தனையும் செய்து முடிக்க போகிறார். அதைத்தான் இந்த வருஷத்துல நாம் எதிர்பார்க்க போகிறோம். ஆமென். வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை உங்க யோசனையில வைக்கிறங்கிறார். ரெடியா? உங்க நினைவுல வைக்கிறங்கிறார், உங்க எண்ணத்துல வைக்கணுங்கிறார், வைக்கணும் அவர் விரும்புகிறார். வாவ். அப்ப நான் யோசிக்கிறது என்னுடைய யோசனை அல்ல. எப்படி அதுக்கு உறுதி? நான் வாக்குத்தத்தத்தின் மேல நிக்கிறேன், நான் வார்த்தையின் மேல நிக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நான் நிற்பதனால நிச்சயம் சொல்றேன், என்னுடைய யோசனை அவருடைய யோசனை, அவருடைய யோசனை. வார்த்தையும் நீங்களும் இணைஞ்சிட்டீங்கன்னா பிரிக்கவே முடியாது. பாருங்க, வார்த்தையும் ஆவியும் ஒன்று. வார்த்தையே எதைத்தான் சொல்றதா? ஆவியாகிய வார்த்தை, ஆவியின் பட்டயமாகிய வார்த்தை. வார்த்தை ஜீவனும் ஆவியாயும் இருக்குது. அப்போ ஆவியோட என் ஆத்துமா இணைஞ்சிருச்சுன்னா, என் மனசு இறந்துருச்சுன்னா, என் எண்ணெய் இணைஞ்சிருச்சுன்னா பிரிக்கவே முடியாதுங்க. அதுதாங்க வெற்றி. என்றைக்கு என் ஆத்துமா சரீரத்தோடு இருக்குதோ அன்றைக்கு தான் மாம்சத்தின் கிரியா இருக்கும். என்றைக்கு என் ஆவி என் ஆத்மாவோடு இணைஞ்சிருதோ அதுதான் ஆவிக்குரிய கிரியைகளா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், ஆவியோடு உங்க ஆத்மா இணைவதற்கு ஒன்றே ஒன்று அற்புதமான காரியம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் ஆவியாயிருக்கிறது, ஆவியாயிருது. உங்க ஆவிக்குள்ள உங்க ஆத்மா இணைஞ்சிருச்சுன்னா நீங்க தேவ சிந்தை உள்ளவர்களாய், தேவனுடைய ஆவியை உடையவர்களாய், ஆவியானவர் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ அங்கே விடுதலை, சுகம், சமாதானம் உண்டாவது போல அற்புத விதமான ரிசல்ட்டை உங்க வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த வருடத்துல நான் சொல்றேன், நீங்க யோசிக்கிற, நீங்க எண்ணுகிற அத்தனை காரியமும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஆவியோடு இணைக்கப்படுவதாக. ஆமென். எவீரு வாழ்க்கையில மகள் இறந்து போற சருவாயில் இருக்கிறாங்க. இயேசுவை சந்திச்சாச்சு. அவர்கிட்ட கேட்கிறாரு, வீட்டுக்கு வந்து நீங்க எங்க புள்ள மேல கை வச்சீங்கன்னா சுகமாயிரும் சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, இப்ப எவீரு நிக்கிறாரு, இந்த பக்கம் யார் நிக்கிறான் பாருங்க. ஒரே நிமிஷம். இம்மானுவேல் ஒடியா, இம்மானுவேல் ஜெய்சன் ஒடியா. இல்ல வேஷ்டி கட்டிட்டு
நடக்க முடியல, நடக்கவும் தெரியல, ஏதோ ஒரு நாள் கட்டின இப்படி தக்குது. ரைட், தள்ளி நின்னுங்க. எப்படி இங்கே பாருங்க, இவர் வந்து எவீர். இப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்துன்னு வச்சுங்க, சும்மா வச்சுக்கோங்க, சரி உண்மையாலுமே வச்சுக்கோங்க. சரி, இவர் வந்து வேலையாட்கள் வந்து சொல்றாரு, எப்பா என்ன தகவல் சொல்றதுக்கு இவர் இருக்கிறார். இப்ப இவர் வந்து என்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீர் வந்து என் மகள் மேல கை வச்சு நான் சுகமாயிரும். சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இவர் இங்கேயே நிக்கிறார். நான் இப்படி மூவ் ஆகும்போது கூட்ட நெரிச்சல், டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நான் 2 நிமிஷத்துல போய் சேர வேண்டியது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கால தாமதம் ஆகுது. தாமதம் ஆகணும்னு அங்கிருந்து வீட்டு வேலைக்காரர் ஒடியாரு வந்து, சார் சார் ஒரு நிமிஷம். என்னப்பா? இல்ல மகள் இறந்தாச்சுன்னு சொல்லி இவட்டு வந்து சொல்றாரு, மகள் இறந்துட்டாரு, போதகரை வருத்தப்படுத்தாதச்சா. என்ன தியாகம்! சில பேரு இப்படியே சொல்லி பேசுறதும் இல்லை, வருதும் இல்லை. உங்களுக்கு எதுக்குங்க தொந்தரவு? நீங்க பண்ணாததான் தொந்தரவு. சரி, இங்க பாரு. இப்போ இவர் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இவர் ஆத்துமா, நான் ஆவி, அது இந்த உலகம் சரீரம். சரீரம், இந்த உலகத்திலிருந்து ஒரு தகவல் வருது. எங்க வருது? ஆத்துமாக்கு வருது. இங்க ஆவி நான் இருக்கிறேன், ஆவி இயேசு கிறிஸ்து வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், இவரை பார்த்து சொல்றேன், அந்த தகவல் வந்துருச்சு. என்ன தகவல்? மகள் இறந்துட்டா, போதகரை வருத்தப்படுத்தாது. இந்த ஆத்துமாவுக்கு வந்தவொடனே ஆவியிலிருந்து ஒரு வார்த்தை வருது, எவீரே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத. வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்போ இவரு எங்கோட சேர்ந்துட்டார்னா ஆவியின் ஆத்துமா ஒன்னாயிருச்சு. அவரோட சேர்ந்துட்டார்னா உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையும் ஆத்துமாவும் இணைஞ்சிருச்சு. அதோட சேர்த்துட்டாங்கன்னா அடையாளம் என்னன்னா, வீட்டில் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க, அழுகை, ஒரே கலாட்டா நடந்துட்டு இருக்குது வீட்டில். அதோட இணைஞ்சிட்டா, என்னோட இணைஞ்சுக்கிட்டா, ஆவியோட இணைஞ்சுக்கிட்டா, வீட்டுக்கு போய் என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றுவேன். அவர் என்ன 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 விரும்பினாரு? என் வீட்டுக்கு வந்து பிள்ளை மேல கை வச்சு சுகமாக்கு, அதுதானே விரும்பினாரு. இப்ப நான் வரேன்னு சொல்லிட்டேன் இல்ல, வாக்கு தத்துவம் வரேன்னு சொல்லியாச்சு. வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு சூழ்நிலைனாலும் அவர் மாத்துவாரப்பா, அவர் செய்வாரப்பா, அவர் நிறைவேற்றுவார். அப்படியே இதோரையே சார்ந்து இருக்கும். இல்ல என்னதான் வாக்கு தத்தம் கொடுத்தாலும் ஜெபிச்சாலும் சூழ்நிலையை பார்த்தா செத்து போய் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏதோ வியாதியோடு இருக்கும் பொழுதுதான் சுகமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன், இப்ப இறந்தும் போயிருச்சு என் மக. எல்லை அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டிருச்சு. இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. அதுவரையும் மரித்தோர ஒருத்தர் உயிரோடு எழுப்பல. அப்பேற்பட்ட ஒரு காரிய சூழல். நீங்க மட்டும் வாக்கு தத்தத்தை மேல அசைக்க முடியாத ஒரு உறுதி நிச்சயம் வந்துருச்சுன்னா, மனசுல இங்க எண்ணத்துல நீங்க யோசிக்கிற உங்க நினைவுகள் வந்துருச்சுன்னா, இவன் என்ன யோசிக்கிறானோ, அந்த ஆத்துமா என்ன யோசிக்கிறதோ அந்த கரையை அடையும், அந்த கரையை அடையும். ஆமென். அவன் யோசிக்கிற இடம் எதுவோ, அப்போ ஆத்துமாவை யோசிக்கிறது என்ன, நான் என்ன சொன்னனோ அதை யோசி, அதவே நினைச்சிட்டு இரு, அதவே பேசு, அதுவே உயிரிழத்தல் இருக்கட்டும். எவ்வளவு எதிர்மறையான டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, சூழ்நிலை என்ன சொன்னாலும், உங்க சரீரம் என்ன சொன்னாலும் சரி, உங்க கண் பார்க்க என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, அவர் என்ன சொன்னாரோ அது மேல உங்க மகன் மேல வைங்க. பாருங்க, இவர் சொன்னதும் நிறைவேறுது. வாக்குத்தத்தம் என்ன செய்யணும் அந்த வேலையை செஞ்சு முடிக்குது. இவர் என்ன கேட்டாரு? என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை மேல கை வைங்க, அவர் சுகமாயிருவா சொன்னார்ல. அதுக்கு எதிர்ப்பு செத்தே போயிருச்சு, மூச்செல்லாம் போயிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த யோசனை, இந்த எண்ணம் விரும்புகிறபடி அதுலயே நான் போறேன் அவங்க வீட்டுக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க அழுகிறவர்கள் எல்லாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஏப்பா கண்ணீர் எல்லாம் வேஸ்ட் பண்றேன்னே, தண்ணி இல்லாத பட்டுப்பாடு இருக்குது, உங்க கண்ணீர் இருந்தா கூட உங்க உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கு, ஏன் போட்டு அழுதுகிட்டு கொஞ்சம் வெளியே போங்கன்னு அதெல்லாம் வெளியே போயிட்டு உள்ள போய் இவங்க என்ன நினைச்சாங்களோ, இவன் யோசிச்ச என்ன இடம், அதுபோல கரத்தை பிடிச்சு அப்படி தூக்கி தளித்தாகுமி எழுந்திருச்ச வாக்குத்தத்தம் அதை செய்துங்க. வாவ்!
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. உங்க ஆத்துமா இந்த யோசிக்கிற உங்க எண்ணம் என்னவோ அந்த உயரத்துக்கு நேராய் நீங்க எழும்புங்க. அதை எழும்ப செய்வது கர்த்தருடைய வாக்குது. அப்ப இந்த வருடம் நீங்க யோசிக்கிற இடம், நீங்க நினைக்கிற, நீங்க விரும்புகிற, வாஞ்சிக்கிற, விசுவாசிக்கிற இடத்துக்கு நேராய் அழைத்து செல்வது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அதன் மேலேயே நம்பிக்கையா இருங்க, அதன் மேலேயே நம்பிக்கையா இருங்க. அவர் செய்ய வல்லவர். அதனால தான் தாவீது சொல்றார், அவரையே என் கண்ணுக்கு முன்பாக நான் வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். அவன் என்ன சொல்றார்? வாக்கு அவர் என்ன சொன்னார், அவர் எப்பேற்பட்டவர், அவரால் என்ன முடியும், அதவே என் கண் முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். மற்ற எல்லாம் எனக்கு பெருசாவே கிடையாது. அவர் சொல்றார், அவர் செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், அவரை என் முன்னாடி வைக்கிறார். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் உப்பு தண்ணீரை அந்த தேசம் நன்மையாகும்படி நல்ல தண்ணீராய் மாற்றினவர். அவங்க சாப்பாட்டுல விஷமா இருக்குது, அதை சாப்பிடும் போது சாவு இருக்குதுன்னு சொன்ன அந்த சாப்பாட்டையே மதுரமாய் மாற்றினவர். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர். ஹலோ, அப்பேற்பட்ட தேவனை என் முன்னாடி வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் தேவன் எப்பேற்பட்டவர், என்னவெல்லாம் செய்ய முடியும், எதுவெல்லாம் உங்களுக்குரியது என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கும், நீங்கள் அதை யோசிப்பதற்கும், நீங்கள் அதை எண்ணுவதற்கும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க இந்த வருடத்துல என்னவெல்லாம் நடக்கணும்னு சொல்லி எதை யோசிக்கிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க, எதை எண்ணுகிறீர்கள், எதை விரும்புகிறீர்கள், எதை விசுவாசிக்கிறீர்கள், அந்த இடத்தை அடைவீர்கள். அந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையும் வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கையும் கொடுத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் தான் சபையை பார்க்கிறேன் நான். அதனால தான் ஏசாயா 54 சொல்லுது 14, உன் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க யாரால போதிக்கப்பட்டிருப்பார்கள்? அந்த போதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சமாதானம் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த வருஷத்துல ஏஎப்டி சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் விசுவாசிகளும் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெருசா இருக்கும். அவர்கள் ஒருபொழுதும் சிக்கி தவிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் குழம்பி போக மாட்டார்கள். அவர் ஒருபோதும் தள்ளாட மாட்டார்கள். அவர்கள் உறுதியாயிருப்பார்கள், ஸ்திரமாயிருப்பார்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில், ஆத்துமாவில், மனசுல, எண்ணத்தில் அசைக்க முடியாத உறுதியோடு இருந்து சமாதானத்தோடு வாழ்வார்கள். ஆமென். இதை இந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் என் மனசுல வந்து, ஆண்டவரே, நீர் எங்களோடு இணைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உம்மால, உம்முடைய வார்த்தையினால, வாக்கு தத்தங்களினால போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. அவருடைய சமாதானம். ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வருஷத்துல உங்க சமாதானம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் பெரிதா இருக்கு. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லையில்லாத பாதுகாப்பு, சொல்லுங்க எப்படி பெருசா இருக்கு. நான் அவரால் வாக்கு தத்தத்தால் போதிக்கப்பட்டிருக்கிறேன், வார்த்தையை சார்ந்திருக்கிறேன், வாக்கு தத்தங்களை சார்ந்திருக்கிறேன், இயேசுவை சார்ந்திருக்கிறேன், உடன்படிக்கையை சார்ந்திருக்கிறேன், அவரையே என் கண்ணுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நடந்தல இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் குதிரை கொம்பு அல்லது இதெல்லாம் இன்னும் வாய்ப்பு, நாய் வாழ தேவனால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஒரே இரவில் மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாருங்க சார். அவர் பயங்கரமானவர். நீங்க சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் டேஸ்ட்ல, அவர் வேல்யூல, அவர் தன்மையில, அவர் ஸ்டைல்ல அழகா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் சொல்றார், உங்க ஜனங்கள் கண் பார்க்க நான் அதிசயம் செய்வேன். அது பயங்கரமா இருக்கும். பயங்கரம்னா இருக்குன்னா பயந்துக்கிற பயம் இல்லை, அந்த பயங்கரம் வந்து பாசிட்டிவான பயங்கரமான வார்த்தை. எப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும், இதுவரையும் யாரும் காட்டிராத ஒரு அற்புதமான நன்மையாக இருக்கும். அவங்க ஆச்சரியத்தோடு பயங்கரமா பார்ப்பாங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அந்த ஜீவனுள்ள தேவன் மட்டுமே செய்ய முடியும் என்று சொல்லுவார். அதுபோல கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமா ஆமீன் சொல்லுங்க. அப்போ நீங்க யோசிக்கிற இடத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? கொண்டு போவார, கொண்டு போக மாட்டார். ஆமென். உங்க கண்ணில் பார்க்குற சில பாதைகள் வந்து வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நீங்க யோசிக்கிறது
அதை மட்டும் மறந்துடாதீங்க, மறந்துடவே மறந்துடாதீங்க. ஆமென். தாவீது சொல்றாரு என்ன, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கையை விவரிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கிறான், உயிர் தப்பி பிழைப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறான். ஒரு ராஜாங்கம் அவனை தேடுகிறது, அவனை வேட்டையாடுகிறது, அவனை கொல்லுவதற்காக மிகப்பெரிய திட்டமிட்டு பதிவிருந்து அந்த போர் வீரர்களை ஒருத்தருக்காக தேசத்தின் போர் வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆமென். ஆனால் அந்த சூழ்நிலையில தாவீது சொல்றார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கையை விவரிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு இப்படி சொல்றார், என் மாம்சம் வாலிபத்தின் மாம்சத்தை காட்டிலும் ஆரோக்கியமாய் இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நல்ல சுகத்தோடு இருப்பேன், ஒவ்வொரு அவயவங்களும் சீராய் இயங்கும், என் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு அவயவங்களும் தன் தன் வேலையை நடப்பிக்கும். நரம்புகளோ கணையமோ இருதயமோ நுரையீரலோ சிறுநீரகமோ ஹார்ட்டோ முதுகு தண்டுவடமோ முட்டோ காலோ தசைகளோ நார்களோ மூளையோ நரம்போ எல்லாம் 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 சீராய் செம்மையாய் இயங்கும் இயங்கும் இயங்கும். ஏனென்றால் என்னுடைய நாட்கள் வாலிபத்தின் நாட்களை போல ஆரோக்கியமா இருக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்றான், கழுகு கொத்த வாழ வயதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத. நீங்க ஒரு சில பலவீனங்கள், சில சோர்வுகள், கால் மரத்து போகுது, அந்த எந்திரிக்க முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அப்பெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். இதுதான் உங்களை நிறைவேற்றும், இதுதான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உங்க சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதைரியப்பட வேண்டாம், வாக்குத்தத்தங்களை பார்த்து கரை சேருங்கள். கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டம் பெருசு, நோக்கம் பெருசு, அவருடைய எண்ணங்கள் பெருசா இருக்குது, விசாலமா இருக்குது. கர்த்தர் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் உங்களுக்குன்னு வைத்த வேலையை நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். அதுவரையும் மரணமோ புயலோ கொள்ளை நோயோ வியாதியோ தரித்திரமோ கடனோ ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஆமே. அதாவது மனசு ஆழமா பதிய வைங்க. ஆண்டவரே, வாக்கு தத்தம் உண்மை போலவே இருக்குது. உண்மை பார்த்தா வாக்கு தத்தத்தை பார்க்கலாம், வாக்கு தத்தத்தை பார்க்கும்போது உண்மை பார்க்கலாம். நீர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தது போல எனக்குள் இருக்கிற உம்முடைய வாக்கு தத்தங்களும் என் வாழ்வுக்கு நன்மை செய்து நானும் நன்மை செய்கிறவனாய் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பேன். நன்மை செய்கிறவனாய் ஒவ்வொரு இடத்திலும் நீங்க இருந்தீங்கன்னா அங்க நன்மை இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒருத்தட்ட பேசுறீங்க, ஒருத்தட்ட உங்க இடத்துல நேரம் செலவிடுறாங்க, அங்க நன்மையின் மகிமை வெளிப்படணும். அதுக்காகத்தான் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். ஏதோ சாத்த தின்னுட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு போறதுக்கல்ல அல்ல. ஆண்டவரே, இன்றைக்கு எந்த மனிதரை என்னை சந்திக்க வைக்கிறீர், யாரோடு பேச வைக்கிறீர், யாருக்காக ஜெபிக்க வைக்கிறீர், யாரோடு நேரத்தை செலவிட வைக்கிறீர், அந்த பரலோக உன்னத தரிசனத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய நன்மை என் மூலமாய், கர்த்தருடைய மகிமை எங்கள் மூலமாய் எங்கள் வெளிப்படுவதாக, வெளியரங்கமாவதாக, அது மகிமைப்படுத்தப்படுவதாக, அது பிதாவினுடைய ஒரே பேரானவருக்குரிய மகிமை ஒத்த மகிமையாய் இருப்பதாக. இன்றைக்கு உங்க வாழ்வில் புதிதாய் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லலாம், இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு அத்தியாயம் முதல்ல சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த அத்தியாயம் எழுதப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். ஆமென். எவ்வளவு மகத்துவமான தேவன் பாருங்க. அதனால வாக்குத்தத்தத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வாக்குத்தத்தம் உங்க எண்ணத்தையும் உங்க உணர்வுகளையும் உங்களுடைய மனசை உங்களுடைய யோசனைகளை எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. அதை ஷார்ப்பாக்கும், டியூன் பண்ணும். யோசிக்கிற இடம் எதுவோ அப்படின்னு சொல்லுச்சுன்னா யோசனை சரியா இருந்தா டெஸ்டினி சரியா இருக்கும், சேரக்கூடிய இடம் சரி. ஆமே. அப்ப என் யோசனை, என் எண்ணம், என்னுடைய விருப்பம், என்னுடைய செய்கை எல்லாமே தேவன் எனக்கு தருகிறார். எப்படி தருகிறார்? வார்த்தையின் மூலம், வாக்கு தத்தத்தின் மூலமா தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய விருப்பத்தை வேற எதுவும் இல்லை, வார்த்தையின் மூலமா தர. அதுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார், பரிசுத்த வான்கள் இருக்கிறாங்க, சபை உதவி செய்கிறது, அபிஷேகம் உதவி செய்கிறது, அவருடைய கிருபை தயவு உதவி செய்ய, எல்லாமே அவருடைய வாக்கு தத்தத்தை உங்க மனசுல வச்சு உங்க டியூன் பண்ணு. இங்க பாருங்க,
நீங்கள் ஆரம்பத்தில் பழகிட்டு இருக்கிறதுனா கார் டிரைவிங் மாதிரி தான். நீங்கள் அதை புரிஞ்சுங்க. கார் டிரைவிங்கை புரிஞ்சுக்கிட்டா இந்த வாக்கு தத்தத்தோடு நீங்கள் பழக்கமாயிருவீங்க. பழக்கமாயிருச்சுன்னா NH ரோட்லேயும் ஜம்முன்னு ஓட்டிட்டு போவீங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்கள் சப்கான்சியஸில் அந்த டிரைவிங் சென்ஸு உள்ளே பதிஞ்சிருச்சு. இந்த டிரைவிங் சென்ஸ் பதிஞ்சதுனால இப்படி போகிறோம், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி பிரேக் அடிக்கலாம் அப்படி ஃபுல். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கவே இருக்காது. ஆரம்பத்தில் நீங்கள் அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோன்னே சொல்லிக் கொடுக்குறவர் நீங்கள் உட்காந்துக்குவார். உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் அப்பப்போ டச் பண்ணுவார், இப்படி கையில் பிடிச்சிக்குவார். நீங்கள் அந்த கிளச்சு, பிரேக்கு, எக்ஸலேட்டர் மூணுமே கத்திருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்காது, எங்கேயும் இருக்கும். சொல்லிக் கொடுக்கிறவர் காலையும் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா எட்டி பாருங்க, அவர் காலில் ஏதாச்சும் இருக்குதான்னு. ஒருவேளை இந்த டைம்ல நாங்க பழகும் பொழுதெல்லாம் இங்கேயும் இருக்கு. அவங்க ஒரு ராடு கொடுத்து ரெண்டையும் இணைச்சிட்டாங்க. இப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்னடா அது இடிக்கிற மாதிரி போது, பிரேக் அடிச்சிச்சு. நான் பிரேக்கே பிடிக்கல, நின்றுச்சு அப்படின்னு பார்த்தா அங்க அவரு கால் வச்சு அமுத்திடுவாரு டக்குன்னு. அப்போ ஆரம்பத்தில் வாக்கு தத்தத்தை பழகும்போது ஸ்டேரிங் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் கண்ட்ரோல் வச்சுக்குவார், ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும். அவர் கண்ட்ரோல் வைக்காம முழுசு எங்கிட்டயே கொடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஓய் சாத்திடுவேன். எதிர்த்தால வரவங்க பாவம். ஆனா அவர் அப்படி விடாம கண்ட்ரோல் அவர் வச்சிருக்கிறார். முழுவதும் என்னுடைய கண்ட்ரோலுக்கு இல்லை, முழுசும் என் கண்ட்ரோலுக்கும் கொடுக்கல, முழுசும் அவரே செய்யல. என்னோட கோஆப்ரேஷன் பண்றேன், நான் அவரோட இணைஞ்சு போகணும்னு அந்த டிரைவருக்கு அந்த கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்படி இருக்கணும், இப்படி பிரேக் பிடிக்கணும், இங்கே நிற்கணும், இங்கே வளையணும், இங்கே ரைட்டு இண்டிகேட்டர் போடணும், இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும், இங்கே கிளச் அமுத்தணும், இங்கே பிரேக் அடிக்க, இங்கே எக்ஸலேட்டர் கொடுக்கணும், இந்த ரோட்டில் இந்த வேகம் போகணும் அப்படின்னு சொல்லி 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 கொடுத்து 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 ஒரு 10 நாள் 20 நாள் பயிற்சி முடிச்சோன்னே கடைசி நாள் பயிற்சி முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகும்போது அந்த பயிற்சி கொடுத்தவர் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கிறார். போப்பா வண்டி எடுத்துட்டு போ. அவர் ஜம்முன்னு தூங்குறாரு. இப்போ யார் வண்டி ஓட்டுறா? பழகுன அவர் நல்லா பழகிட்டாரு. இப்போ பழகுனதுக்கு என்னன்னா அவருடைய யோசனை எண்ணத்தில் கிளச்சுனா என்ன, பிரேக்குனா என்ன, எக்ஸலேட்டர் என்ன, ஸ்டேரிங்னா என்ன, எல்லாமே இங்கே ஃபிட் ஆயிடுச்சு. அவர் சொல்லி கொடுத்த எல்லாமே நினைவுக்கும் எண்ணத்துக்கும் யோசனையில் ஜங்குன்னு உட்காந்துருச்சு. இப்போ டிரைவிங்ல உட்காந்தா நான் யோசிக்கிற இடம் எதுவோ அங்க போய் சேருவேன். சேர முடியுமா? சேர முடியாதா? அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்திலும் கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க உள்ள எண்ணத்துல, யோசனையில, நினைவுல நீங்க உள்ள வாங்கிட்டீங்களோ எங்க போய் சேர வேண்டுமோ பத்திரமாய், பாதுகாப்பாய், சுகமாய் லேண்ட் ஆவீர்கள். நீங்க எண்ணுகிற எண்ணத்திற்கு அந்த இடத்துக்கு போவீர்கள், யோசிக்கிற இடத்துக்கு போவீர்கள், நீங்க விரும்புகிற இடத்துக்கு போவீர்கள். அதான் வாக்குத்தத்தம் நமக்கு செய்கிற மகத்தான ஊழியம். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கலாம். சொல்லுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு வேலை செய்கிறதுனால என் எண்ணத்தில், என் சிந்தனையில், என் நினைவில் அவர் எனக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நான் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன அவர் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்க பார்க்கலாம், நினைவு கூறுங்க பார்க்கலாம், நினைவு கூறுங்க பார்க்கலாம். ஒருவேளை நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அன்று மரியாள் மார்த்தாளை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். எப்பேற்பட்ட மகிமை வெளிப்படுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான ஒரு வழி கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், என் மகிமையை நான் வெளியரங்கமாக்குவேன், மாம்சமான யாவும் அதை காண்பார் என்று சொன்னீங்களே. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீர் எனக்கு கொடுத்த சபையும் பிள்ளைகளும், எனக்கு கொடுத்த விசுவாச குடும்பங்களும், எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
அவளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். 24 மணி நேரமும் நன்மையை பேசுகிற ரத்தத்தின் அடிவாரத்தில் இருக்கிறோம், அந்த அடைக்கலத்தில் இருக்கிறோம் என்று நீர் சொன்னீரே. உமக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே. உன் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு அவயவங்களும் சீராய் இயங்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீர். இந்த வருடத்துல ஒரு முன் அடையாளம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. முதலாவது அற்புதத்தை கர்த்தர் செய்து தம் மகிமையை வெளிப்படுத்தினார். சீசர்கள் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ரசத்தையும் அப்பத்தையும் உயர்த்தும் பொழுதே அவருடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. சரீரத்தில் சர்வாங்க சுகம் நடைபெறும். ஒரு தெளிவான விசுவாசம் உண்டாவதாக. நல்ல யோசனைகள் வருவதாக, எண்ணங்கள் வருவதாக. ஒருவேளை டாக்டர்கள் சொன்ன வார்த்தை உண்மையை சொல்லியிருக்கலாம், சரீரம் இயங்குகிறத பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் பரலோக வைத்தியர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவளே, நீ ரூபவதி, நீ உன்னில் பழுதொன்றுமில்லை, நீ பூரண ஆரோக்கியம் உள்ளவள் என்று அவர் எங்களை பார்த்து சொல்லுகிறாரே. மணவாளன் மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்லுகிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை யோசிக்கிறோம், அதை எண்ணுகிறோம். அந்த வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம். அவர்கள் எல்லா கண்களுக்கும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் நன்மை செய்கிற தேவன். வாக்கு தத்தம் எங்க வாழ்வில் நன்மை செய்யும். நாங்கள் சுகமாய் இருப்போம், ஆரோக்கியமாய் இருப்போம், பலத்தோடு இருப்போம். அடிக்கடி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்ல மாட்டோம். அடிக்கடி கிளைமேட் சேஞ்சினால் எங்கள் சரீரம் பாதிக்கப்பட முடியாது. எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் நான் பங்காளியாய் இருப்பதனால ஆரோக்கியம் என்னுடைய பிறப்பு உரிமை, சுகம் என்னுடைய சொத்தாய் இருக்கிறது. தேவன் எனக்கு கொடுத்த அபிரிவிதமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவருடைய சுகந்திர வாளியாய் சுகந்திரத்தை அனுபவிக்க கூடியவனாய் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த 25 வருஷம் முழுவதும் ஜீவனால் எல்லாம் சர்வாங்க சுகம் உண்டாவதாக. தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற வேலையை செய்து முடிப்பதற்கு எங்கள் சரீரம் முழு ஒத்துழைப்பு தருவதாக. ஒவ்வொரு அவயவங்களும் ஒத்துழைப்பு தருவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த வெளிச்சத்தில் இந்த பந்தியில பங்கெடுக்கிற ஆண்டவரே, பந்தியில கர்த்தருடைய மகிமை அந்த முதல் அற்புதத்தில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் அந்த அற்புதம் நடந்தது போல இந்த ஈரோட்டில் எங்க ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அற்புதம் உண்டாவதாக. இந்த முதல் உடன்படிக்கை நினைக்கும் பொழுதே அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அது எங்களுக்குள்ள ஜீவ ஊற்றாய் பொங்கி எழும்பட்டும். ஒவ்வொரு அவயவங்களையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்க சிந்தனைகளை, எண்ணங்களை, யோசனைகளை ஆளுகை செய்யட்டும். அந்த வெளிச்சத்தில் இந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறோம். சிந்தப்பட்ட இரத்தத்திற்காய், பிற்கப்பட்ட சரீரத்திற்காய் நன்றி. எல்லார் மேலும் பூரண கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒருமித்து அனுசரிக்கலாம். சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே.
முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. சொல்லலாமே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் அலையெங்கும் பாய்கின்றதே. கற்பப்பை முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. இயேசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லலாமே. இயேசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே. தழும்புகளால் சுகமானே தயவினால். இந்த அப்பத்தை உயர்த்தி பாடி. புதிய படைப்பு நானே தேவபுத்திரனானே. இயேசுவே என் குடும்ப மருத்துவர். புதிய படைப்பு நானே தேவபுத்திரனானே. இயேசுவே என் குடும்ப மருத்துவர். அவர் நாமத்தினா இரத்தத்தினா சுகமானேன் சுகமானேன். சொல்லலாமே. அவர் நாமத்தினா இரத்தத்தினா சுகமானேன் சுகமானேன். நான் சுகமானேன் சுகமானேன். நாற்பத்தை உயர்த்தி சொல்லலாம். இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமாயிருக்கிறேன், ஆரோக்கியமாயிருக்கிறேன். என் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு அவயவங்களும் இயேசு அனுபவித்த அதே சுகம், அதே ஆரோக்கியம், அதே பலன் எனக்குள்ளும் இருக்கிறது. இவ்விதமாய் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல பலத்தோடு கழுகு கொத்த வாழ வயதோடு என்னுடைய ஆரோக்கியம் வாலிபத்தின் ஆரோக்கியத்தை பார்க்கலும் ஆரோக்கியமாயிருக்கிற இளமையாயிருக்கிற அந்த ஆரோக்கியம் எனக்கு இருக்கிறது என்பதை என் கையில் இருக்கிற அப்பம் எனக்கு நினைப்பூட்டுகிறது. பரலோக ராஜ்யம் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய உன்னத பலன் இந்த சரீரத்தில் இயங்குகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்வடியாத ஒரு தெய்வீக ஆரோக்கியம் 24 மணி நேரமும் எந்த சரீரத்தில் இயங்குகிறது என்பதை என் கையில் இருக்கிற அப்பம் எனக்கு நினைப்பூட்டுகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென்.
அப்படி அந்த ரசத்தை உயர்த்தலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி நீக்கி கடலின் ஆழத்தில் முதுகுக்கு பின்னால அவர் எரிந்து விட்டார். இனி நினைவு கூற மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருபொழுதும் பழைய தேவையில்லாத எந்த ஒரு காரியங்கள் எங்கள் நினைவுக்கு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. புதிதும் ஜீவனுமான வழியில், வாசலில், இரத்த பாதையில், ராஜ பாதையில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறபடியால் இரத்த கோட்டையின் பாதுகாப்பு எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, சபையின் மேலே இருப்பதனால வாதையோ சாபமோ விபத்தோ கேடோ திகிலோ நாசமோசமோ ஒன்றும் எங்களை அணுகாது. நானும் என் சந்ததியும் இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால இந்த பட்டணத்தில் அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம். ஆமென். நாம் எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எத்தனை பேர் இங்க இருப்பதை குறித்து ஆசீர்வாதம் நன்மையா இருக்கு? ஓகே, சரி, நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலான ஆராதனைக்காய் நன்றி. உம்முடைய சமூகம் எங்களை இளைப்பாற பண்ணுகிறது. உம்முடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமிக்கு நிறைவேற்ற உம்முடைய மகிமை வெளிப்படுத்தப்பட கர்த்தர் இந்த நேரத்தை, இந்த நாளிகையை நீர் தெரிந்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் பரலோக தேவனுடைய மாபெரும் நோக்கம், திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிற நாளாய் இருக்கிறது. எங்க பட்டணத்தில், எங்க தேசத்தில், எங்க வாழ்க்கையில, ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தில் நீர் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீரோ அதற்கு சபை ஒரு மிகப்பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, மிகப்பெரிய நன்மையாய் இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாராளுமன்றத்தில் இயக்குகிற காரியத்தை காட்டிலும் சபைகளில் இருந்து தொனிக்கிற, ஆண்டவரே, வெளியே எழும்புகிற அந்த வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் அது ஜீவனுள்ளது. ஆண்டவரே, அது அனுப்பின காரியமாய் வாய்க்க. ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு சட்டங்களும் சரீரத்தோடு இணைக்கப்படுது. எங்க தேசத்தின் சட்டங்கள் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது, செய்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பரலோக ராஜ்யத்தினுடைய காரியமோ எங்க ஆவியோடு, எங்க மனசோடு, எங்க இருதயத்தோடு இணைக்கப்படுகிறது. இருதய மாற்றமே உண்மையான மாற்றம். அதையெல்லாம் இந்த நாளில சபை மூலமாய் கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தீங்களே, நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்திற்காய் நன்றி. இன்றையிலிருந்து வாக்கு தத்தங்கள் அதிகமாக நேசிப்போம், அதிகமாய் வாசிப்போம், அதிகமாய் சுவாசிப்போம், அதிகமாய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு இடம் அளிப்போம். அது எங்க சிந்தனைகளை, எங்க நினைவுகளை, எங்கள் உணர்ச்சிகளை, எங்களுடைய மனசை ஆளுகை செய்வதாக. அங்கே இருந்து உம்முடைய நன்மை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி. எல்லாரும் மேலும் உம்முடைய பூரண கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.